We are celebrating the resurrected Savior Jesus Christ, precious name. Once again, I welcome every one of you in the matchless name of our Lord and Savior Jesus Christ. Thank you very much for the friends and relatives who are in our midst. May the Lord bless you. God's presence is in our midst. Amen. We all know the wonderful motto, Christ is risen. He is risen indeed. 2000 years ago, Jesus resurrected from the death. It was a wonderful, glorious, and powerful one. From the 2000 years ago, every believer worshiping God, the resurrected Savior Jesus Christ. It is a wonderful, powerful encouragement for every Christian and believers. So let's all say, Christ is risen. He is risen indeed. Shall we say? Christ is risen. He is risen indeed. Okay, one more time, okay? When I say Christ is risen, your response is He is risen indeed, okay? Christ is risen. Loud, little more loud, children, please. Christ is risen. Amen, Jordan. Christ is risen. He is risen indeed. All right. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். மெய்யாகவே கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. கிறிஸ்து உயிர்த்தார். மகிமையோடு கூட உயிர்த்தெழுந்தார். அவர் சீமோனுக்கு தரிசனமானார். அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். கொஞ்சம் குறை 5000 பேருக்கு முழு சரீரத்தோடு கூட உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து காட்சி கொடுத்தார். He revealed himself to the apostles. It is a wonderful testimony. உயிர்த்த கிறிஸ்து இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறபடியால் கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோம். I would like to, everyone, please open your Bible. Gospel according to Luke, chapter 24, verse 6. Today's my title of the message is Religion of the Resurrection. Religion of the Resurrection. Shall we read Luke 24 and verse 6? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். He is not here, but is risen. Remember how he spoke to you when he was still in Galilee. He is not here, but is risen. அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவரை தேடி ஸ்திரீகள் கல்லறையின் இடத்திலே வருகிறார்கள். தூதன் அவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் ஏற்கனவே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். We are celebrating two important celebrations, the birth of Jesus Christ and the resurrected Savior Jesus Christ. Two important festivals, இல்லையா? முதலாவது இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை நாம் செலிப்ரேட் பண்ணுகிறோம் இந்த மந்த் ஆஃப் டிசம்பர். ஒருவேளை மார்ச் அல்லது ஏப்ரலில் எவ்ரி இயர் நாம் ரெசரக்டட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட்டை நாம் செலிப்ரேட் பண்ணுகிறோம். இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன? வாட் ஆர் த டிஃபரன்சஸ் பிட்வீன் த பர்த் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ரெசரக்டட் ஜீசஸ் கிரைஸ்ட்? இயேசு கிறிஸ்துவை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து காஸ்பலில் சொல்லப்பட்டிருக்கிறது. There are 4 Gospels, we all know that. Matthew and Luke are talking about the birth of Jesus Christ. Matthew chapter 2
and Luke chapter 1 and Luke chapter 2. These chapters explained about the birth of Jesus Christ. But the resurrected Jesus Christ is recorded all four Gospels, both the Synoptic Gospels and the Gospel of John also. All four Gospels recorded about the resurrected Savior Jesus Christ. நான்கு சுவிசேஷத்திலும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயிரோடு எழுந்தார் என்ற வார்த்தை தான் அதிகமாக நியூ டெஸ்டமெண்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது. Paul said, we are preaching the gospel of Jesus Christ. He didn't say the gospel, he said, we are talking about the resurrected Savior Jesus Christ gospel. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய செய்தி, அதுதான் காஸ்பல். எல்லா சுவிசேஷத்திலும் பார்க்கலாம், அதோடு கூட எல்லா எபிசல்ஸிலும் பார்க்கலாம், நிறுவ பகுதிகளிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், அவர் மகிமையோடு கூட எழுந்தார் என்பதை குறித்து எல்லா இடங்களிலும் சொல்லப்படுகிறது. பிறப்பை பார்க்கிலும் அவருடைய உயிர்த்தெழுதை குறித்து அதிகமாக வேதம் சொல்லுகிறது. அவர் உயிர்த்தெழுந்தார் இயேசு கிறிஸ்து. அவருடைய உயிர்த்தெழுதலிலே வல்லமை இருக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலே வல்லமை மகத்துவம் காணப்படுகிறதா இருக்கிறது. The last book of Revelation chapter 1 verse 18 வாசிக்கும்போது John the Apostle he said here, Revelation chapter 1 verse 18, மரித்தேன் ஆனாலும் ஏதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன். I am he who lives and was dead, and behold, I am alive forevermore. I am alive forevermore. நான் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறார். The birth of Jesus Christ is talking about the first coming of Jesus Christ, whereas the resurrected Jesus Christ is talking about the second coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பானது அவருடைய முதலாவது வருகையை சொல்லுகிறதா இருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய இரண்டாவது வருகையை சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருகிறவராயிருக்கிறார். Acts of Apostles chapter 1 verse 11 வாசிக்கும்போது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் சொல்கிறது, Men of Galilee, why do you stand gazing up into heaven? This same Jesus who was taken up from you into heaven will so come in like manner as you saw him go into heaven. கலிலேயராக மனுஷரை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார். இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலிலிருந்து நாம் சொல்லப்படுகிற காரியமானது அவராவது இரண்டாவது வருகை ஆரம்பமாகிவிட்டது. இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே இரண்டாவது வருகை ஆரம்பமாகிட்டது. எபிரேயருக்கு எழுதின 1வது அதிகாரத்தில் வாசிக்கும்போது 1வது வசனத்திலிருந்து பூர்வ காலம் முதல் பங்கு பங்காக வகை வகையாக திருவளம் பற்றின இந்த வேத வசனமானது இந்த கடைசி நாட்களிலே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திருவளம் பற்றினது. The last days, கடைசி நாட்களிலே, வருகையின் நாட்களிலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார் என்பது அவருடைய இரண்டாவது வருகையை குறிப்பிடுகிறது. இரண்டாவது வருகையை வெளிப்படுத்துகிறதாக சொல்லிக் கொடுக்கிறதாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்துடைய இரண்டாவது வருகையை அவருடைய உயிர்த்தெழுதல் நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சென்டர் பாயிண்டாக சொல்கிறார். 1 Corinthians chapter 15 verse 14 வாசிக்கும்போது, this is the center point of our gospel of resurrected Savior Jesus Christ. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கம் விருதா,
உங்கள் விசுவாசம் வருதா, என்னுடைய ஆலய சர்வீஸும் வருதா? And if Christ is not risen, and then our preaching is empty, and your faith is also empty. நம்முடைய விசுவாசம் அனைத்தும் விருதாவாக காணப்படுகிறது. அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே இன்றைக்கு காஸ்பல் சொல்லப்படுகிறது. Therefore I said, religion of the resurrection. உயிர்த்தெழுந்த ஒரு மதம், உயிர்த்தெழுந்த ஒரு மார்க்கம் தான் கிறிஸ்துவை ஆராதிக்கிற ஒரு கிறிஸ்டியானிட்டியாய் காணப்படுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. வேறு எந்த ரிலீஜன்லையோ வேறு எந்த மார்க்கத்திலோ எந்த மதத்திலும் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்படவில்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினபடியினாலே இந்த சபை உருவாக்கப்பட்டது. அவர் தமது சொந்த சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்டதான சபை. சர்ச்சானது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது ஆஃப்டர் ரெசரக்டட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்து இரட்சகர் உயிர்த்தெழுந்த பிற்பாடுதான் சபையானது உருவாக்கப்பட்டது. சபை இன்றைக்கு நமக்கு முன்பாக காணப்படுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்கு அநேக ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறார். பல்வேறுபட்ட ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் நமக்கு சொல்லிக்கொண்டே வருகிறது. அவர் உயிர்த்தெழாவிட்டால் நம்முடைய பிரசங்கம், நம்முடைய விசுவாசம், இந்த சுவிசேஷம், இந்த வார்த்தை, இந்த ஃபெல்லோஷிப், இந்த சர்ச்சு ஒன்றுமே இல்லை. அவருடைய உயிர்த்தெழுதல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். The resurrection is the center point of the church. இயேசு கிறிஸ்து சபைக்கு திருவுடலாக காணப்படுகிறார். He is the body of the church. We are the partaker of the body of Jesus Christ. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய மகிமையான இயேசு கிறிஸ்துடைய சரீரத்திலே நாம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறோம், இங்கே அமர்ந்திருக்கிறோம். What are the blessings of the resurrection? உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு கிடைக்கிறதான நன்மைகள், ஆசீர்வாதம், blessings. There are a lot of numerous blessings through the resurrection. I want to emphasize a couple of things for you. Number one, resurrection brings deliverance. Resurrection brings deliverance. உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு விடுதலையை கொண்டு வருகிறது. பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை, பாவம் நிறைந்த ஒரு சூழ்நிலை, இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலை, ஒரு டார்க்னஸ் சிச்சுவேஷன், நாம் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே காணப்படுகிற நமக்கு ஒரு விடுதலையை இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு கொண்டு வருகிறதா இருக்கிறது. The resurrection of Jesus Christ is not merely a past event, it is the cornerstone of our deliverance. Through his death, our sins were paid for, but in his resurrection, we are justified. We are set free and we made alive in this world. அவர் பிழைத்திருக்கிறபடியால் நாம் பிழைத்திருக்கிறோம். Because he lives, we can face tomorrow. Because he lives, we are living in this world. அவர் ஜீவித்திருக்கிறபடினாலே, அவர் பிழைத்திருக்கிறபடினாலே நாம் ஜீவித்திருக்கிறோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் நமக்கு இந்த விடுதலை இல்லை. சாபங்களிலிருந்து, பாவங்களிலிருந்து, இருளிலிருந்து ஒவ்வொருவருக்கும் விடுதலை இல்லை. நம்முடைய ஆத்மா எப்பொழுதும் ஒரு கில்ட்டியோடு, ஒரு கில்ட்டி கான்சியஸோடு கூட இருந்து கொண்டே இருக்கும். யார் என்னை விடுதலை பண்ணுவார், யார் என்னை விடுதலை பண்ணுவார், நிர்பந்தமான பாவியாக இருக்கிறேன், எனக்கு விடுதலை இல்லையே என்று நம்முடைய ஆத்மா கதறிக்கொண்டிருக்கும். அவர் உயிர்த்தெழுந்தபடினாலே we are set free. நாம் சுதந்திரவாளிகளாக விடுதலை பெற்றிருக்கிறோம். ஒரு விடுதலை உணர்வு நமக்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், ரோமர் 4:25 ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 25 வாசிக்கும் போது, he was delivered over to death for our sins and was raised to life for our justification.
அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படும்படிக்காக அவர் எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து எழுப்பப்பட்டார்? ஏன் அவர் உயிரோடு எழும்பினார்? நாம் நீதிமான்களாக்கப்படும்படியாக. நாம் நீதிமான்களாக்கப்படும்படியாக அவர் நமக்காக அடிக்கப்பட்டார். நாம் நீதிமான்களாக்கப்படும்படியாக அவர் உயிரோடு எழும்பப்பட்டார். அடைக்கப்பட்டிருக்கிற கல் புரட்டப்பட்டது. அடைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய பாவங்கள் திறக்கப்பட்டது. அடைக்கப்பட்டிருந்த நம்முடைய சாபங்கள் திறக்கப்பட்டது. அவர் உயிரோடு எழும்பினபடியினாலே இந்த விடுதலை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுறது, உங்களுக்கு கொடுக்கப்படுறதுக்கு. இன்றைக்கு விடுதலையோடு கூட காணப்படுகிறீர்களா? இயேசு கிறிஸ்துடைய கல்லறையின் கல்லானது திறக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. யூதர்களுடைய கஷ்டம் ஒருவர் மரித்து விட்டார் என்றால் அவருடைய சரீரத்தை முழுமையாக சீலையினால் கட்டி, டாப் டு பாட்டம் முழுமையாக மெல்லிய சீலையினால் கட்டி ஒரு குகைக்குள்ளாக, ஒரு கேவுக்குள்ளாக அல்லது ஒரு ஸ்மால் அறைக்குள்ளாக வைத்து, அது ஸ்மால் ரூமாக இருக்கலாம், ஸ்மால் பிளேஸாக இருக்கலாம், அங்கே அந்த பாடியை அப்படியே வைத்துக்கிட்டால் நம்மை போல இந்த பரியல் பண்ணுவது, குண்டு தோண்டி புதைப்பது இல்லை. அங்கே அவர்கள் குகைக்குள்ளாக, ரூமுக்குள்ளாக வைத்துள்ளார். வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ், அந்த ரூமே ஆனாலும் சரி, அந்த கேவானாலும் அந்த குகையாக இருந்தாலும் சரி, அதை மூடிக்கொள்வதற்கு ஒரு கல்லை பயன்படுத்துவார்கள். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு அடைக்கு வைக்கப்படும்படியாக ஒரு கல். இயேசு கிறிஸ்துடைய கல்லறையிலும் இந்த கல் வைக்கப்பட்டது. மரித்த மனுஷன் கல்லை தள்ளிவிட்டு வந்துவிடக்கூடாது என்று அவர்கள் அதை அப்படியே ஒரு ஸ்ட்ராங்கான பெரிய கல்லை வைத்து அடைத்து விடுவார்கள். அந்த கல் புரட்டப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து அதற்கு முன்னதாகவே உயிரோடு எழும்பி விட்டார். 3வது நாளிலே அவர் மகிமையோடு கூட எழுந்து விட்டார். எழுந்த பிற்பாடு தூதர்கள் அந்த கல்லை புரட்டி தள்ளுகிறார்கள். ஏனென்றால் அவர் உயிரோடு எழும்பினபடினாலே we can have the deliverance in this world. இன்றைக்கு இந்த விடுதலை நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறதுனால் அவருடைய கல்லறையின் மேல் வைக்கப்பட்டிருந்த கல் புரட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த கல், உங்கள் சாபங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் பாவங்கள் அடைக்கப்பட்டிருக்கலாம், உங்கள் அக்கிரமங்கள் மீறுதல் அடைக்கப்பட்டிருக்கலாம், இவைகள் இருதயமாகிய உங்கள் அறையிலே அவைகள் அடைக்கப்பட்டிருக்கலாம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மகிமையோடு கூட வல்லமையோடு கூட உயிர்த்தெழுந்தார் என்றால் அந்த கல் புரட்டப்பட வேண்டும். உங்கள் அடைக்கப்பட்டிருக்கின்ற இறுகலான மனதானது திறக்கப்பட வேண்டும். இந்த கல் புரட்டப்படும் போது இந்த அடிமைத்தனத்திலிருந்து, இந்த பாவத்திலிருந்து, இந்த சாபத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாக்கப்படுகிறது. Resurrection brings deliverance. உயிர்த்தெழுதலானது நமக்கு ஒரு விடுதலையை உண்டாக்கப்படுகிறது. We can have a hope. இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்கப்படுகிறது. The empty tomb is heaven's receipt. It proves the payment was accepted and the path to eternal life has been opened wide. But the deliverance isn't just a future hope, it is the present reality. Because Christ is risen, we too may walk in newness of life. நாம் புதிதான ஜீவனம் பண்ணும்படியாக, புதிய மனுஷர்களாக மாறுவதற்கு நமக்கு இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு உண்டாக்கப்பட்டிருக்கிறது. பவுல் எழுதுகிறார், ரோமர் 6வது அதிகாரம் 4வது வசனத்தில், Romans chapter 6 verse 4 says, just as Christ was died, raised from the dead through the glory of the Father, we too may live a new life. நாமும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளுகிறோம்.
புதிதான ஜீவனுள்ளவர்களாக நடந்து கொள்ளும்படியாக பிதாவானவர் மகிமையோடு கூட இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினது போல உங்களுடைய பாவங்களிலிருந்து, உங்களுடைய மீறுதலிலிருந்து, உங்களுடைய கட்டுகளிலிருந்து, உங்கள் காயங்களிலிருந்து அவர் விடுதலை பண்ணுகிறவராயிருக்கிறார். இட் இஸ் த ப்ராமிஸ். விடுதலை உண்டாக்குறதான ஒரு ப்ராமிஸாய் காணப்படுகிறது. த நியூ லைஃப் இஸ் மார்க்ட் பை ஃப்ரீடம். ஒரு விடுதலை உண்டாக்கப்படுகிறது. ஆவியானவர் நமக்கு விடுதலையை தருகிறவராயிருக்கிறார். நாட் ஓன்லி ஃப்ரம் த டெத், பட் ஃப்ரம் ஃபியர், shame, addiction and bondage. The resurrection declares that no chain is too strong, no failure too final, and no grave too deep. In Christ, deliverance is not just possible, but it is promised. Deliverance comes from the resurrection of our Savior Jesus Christ. Amen. Glory to God. இன்றைக்கும் empty tomb, வறுமையான கல்லறை பார்க்கிற வேளையிலே நமக்கு ஒரு விடுதலை உணர்வு உண்டாக்கப்படுகிறது. விடுதலையோடு கூட காணப்படுறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சிலுவையில் இல்லை, சிலுவையில் இல்லை. மரித்த கிறிஸ்து மகிமையோடு கூட உயிரோடு எழும்பி இருக்கிறார். ரோமர் 4வது அதிகாரம் 25வது வசனம் சொல்கிறது. ரோமன் சாப்டர் 4 verse 25 சொல்லப்படுகிறது, ஜீசஸ் வாஸ் ஹேண்டட் ஓவர் டு டை பிகாஸ் ஆஃப் அவர் சின் and he was raised from the dead to make us right with God. நாம் தேவனோடு கூட ஒப்புரவாகும்படியாக, தேவனோடு கூட சேரும்படியாக நமது பாவங்களுக்காக மரித்து அவர் மகிமையோடு கூட உயிரோடு எழும்பினார். நாம் நீதிமான்களாக மாற்றும்படியாக, நம்மை நீதிமான்களாக மாற்றும்படியாக அவர் காயப்படுத்தப்பட்டு அவருடைய தள்ளும்புகளாலே நமக்கு நீதிமான்களாகும்படியான சிலாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். டுடே we are righteous people. You are righteous person. Everyone is righteous person because of the resurrection. Hallelujah. கர்த்தருடைய உயிர்த்தெழுதினாலே இந்த மகிமையானது உண்டாக்கப்படுகிறதா இருக்கிறது. The resurrection brings power. உயிர்த்தெழுதலானது ஒரு வல்லமையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. உயிர்த்தெழுதல் நம்ம எல்லாருக்கும் ஒரு மகிமையான வல்லமையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. இயேசுவானவர் அநேக அற்புதங்களை செய்தார் அவருடைய ஊழிய காலத்தில். 3.5 years எல்லா அற்புதங்களும் அடையாளங்களும் அவருடைய வல்லமையினால தான் செய்யப்பட்டது. ரெசரக்ஷன் பிரிங்ஸ் பவர் மீன்ஸ் எல்லாம் அற்புதங்களாக அடையாளங்களை செய்தார். ஆனால் உயிர்த்தெழுதலிலே இன்னொரு வல்லமை காணப்படுகிறது. உயிர்த்தெழுதலிலே பெரிய வல்லமை காணப்படுகிறது. அவர் லாசரு உயிரோடு எழுப்பினார், அநேகர் உயிரோடு எழுப்பினார், அநேகரை சுஸ்தமாக்கினார். எல்லாம் வல்லமையினாலே நடந்தது. கலிலேயா கடலிலே அவர் நடந்தார், அற்புதங்களை அடையாளங்களையும் செய்தார். இது தேவனுடைய வல்லமையினால் தான் செய்யப்படுது. ஆனால் உயிர்த்தெழுதலிலே இன்னொரு மகத்துவம் காணப்படுகிறது. வாசிப்போம். பிலிப்பியன் சாப்டர் 3 verse 10. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய மரணத்துக்கொப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, அண்டர்லைன் த வேர்ட், அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். that I may know him and the power of his resurrection, the power of his resurrection and the fellowship of his sufferings, being conformed to his death. power of his resurrection, உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என்று அவர் சொல்லவில்லை, அல்லது இயேசு கிறிஸ்து அற்புதம் வல்லமையும் அவருடைய ஊழிய காலத்தில் செய்தது போன்ற வல்லமை எனக்கு வேண்டும் என்று பவுல் ஜெபிக்கவில்லை. அவர் எப்படி ஜெபிக்கிறார்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துடைய வல்லமை எனக்கு வேண்டும் என்று சொல்கிறார். தட் இஸ் கால்டு த ரெசரக்ஷன் பிரிங்ஸ் பவர் இன் அவர் லைஃப். உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வல்லமை உண்டு. இந்த ஒவ்வொருவருக்கும் இந்த வல்லமை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நாம் அறிக்கை செய்யும் போது இந்த உயிர்த்தெழுதலிலே இந்த வல்லமை நமக்கு உண்டாக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது.
The resurrection isn't just something we celebrate. It is something we live in. When Jesus rose, he unleashed resurrection power into the lives of his followers, his apostles, his disciples, and the believers. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையானது நமக்கு தேவையாய் காணப்படுகிறது. உயிர்த்தெழுதலின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு உண்டாக்கப்படுகிறதா இருக்கிறது. I want to mention one of the beautiful scripture verse, Romans chapter 10 verse 9. ரோமர் 10வது அதிகாரம் 9வது வசனம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். Two important things. Number one, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன் வாயினாலே நீ அறிக்கை செய்ய வேண்டும். இயேசுவே இரட்சகர், இயேசுவே இரட்சகர் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வாயை திறந்து அறிக்கை செய்ய வேண்டும். That is the first point. Secondly, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார். The God resurrected Savior Jesus Christ. இவைகளை உன் இருதயத்திலே நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். ரட்சிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். எப்படி விசுவாசிக்க வேண்டும்? உங்களுடைய இருதயத்திலேயே விசுவாசிக்க வேண்டும். The gospel is given for your heart, not for the mind, not for the head. Gospel is given to your heart. சுவிசேஷமானது உங்களுடைய இதயத்துக்கு இருதயத்திற்காக கொடுக்கப்படுறது. எனவே தான் பவுல் இந்த இடத்துல சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினார் என்பதை உன் இருதயம் விசுவாசிக்க வேண்டும். இதை உன் வாயினாலே நீ அறிக்கை செய்ய வேண்டும். If you do this, you shall be saved. இவைகளை நீங்கள் செய்வீர்களே ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். ரட்சிக்கப்படுவதற்கு உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நாம் அறிக்கை செய்யப்பட வேண்டும். இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருப்பார் என்றால் வாய்களை திறந்து, இயேசுவே நீர் எனக்காக உயிரோடு எழும்பினீர், எனக்காக மகிமையோடு கூட எழும்பினீர் என்பதை உங்கள் சொந்த வாயினாலே இருதயத்தில் விசுவாசித்து நீங்கள் அறிக்கை செய்வீர்களே ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். You shall be saved. What a wonderful things. எவ்வளவு ஆச்சரியமான காரியம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1:19 His incomparably great power for us who believe that the power is the same as the mighty strength He exerted when he raised Christ from the dead. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மன கண்களை தந்தருள வேண்டும் என்று நான் விண்ணப்பிக்கிறேன். இட்ஸ் a good prayer. பவுல் ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம், சபைக்கு ஜெபிக்கிற ஜெபம், உங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம், விசுவாசிகளுக்காக அவர் ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம். அவருடைய என்ன அருமையான ஜெபம்! நாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்திலே நடப்பித்த பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் ஒரு தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மன கண்களை திறந்தருளும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்கள் ஒவ்வொருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வல்லமையை நம்முடைய கண்கள் காண வேண்டும். நம்முடைய பிரகாசமுள்ள மனக்கண்கள் காண வேண்டும். இதற்கு நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த கண்கள் திறக்கப்படும்படியாக நாம் ஜெபிக்கிறதான ஜெபம்தான். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த உம்மை என் கண்கள் காண வேண்டும். உயிர்த்தெழுந்த உம்முடைய மகிமையை என் கண்கள் பார்க்கட்டும் ஐயா. Open the eye to see you, Lord.
to see the resurrected Savior, Jesus Christ. உயிர்த்தெழுந்த என் இரட்சகரை நான் பார்க்கட்டும் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டார். குறிப்பாக இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலே பவுல் கிடையாது. அவரை கண்டதும் இல்லை, தொட்டதும் இல்லை, அவர் அறிந்ததும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை அறியாதவர் தான் அப்போஸ்தலனாகிய பவுல், சவுலாக காணப்பட்டவர். எல்லா நியாயப்பிரமாணங்களெல்லாம் கற்று தேர்ந்தவர். இயேசுவை அறியாதவராயிருந்தார். அவருக்கும் அவர் சொல்லுகிறார், மகா பாவியாகிய எனக்கும் கடைசியிலே அவர் எனக்கு காட்சி கொடுத்தார். அவருடைய மனக்கண்கள் திறக்கப்பட்டது. பிரகாசமுள்ள அந்த ஒளியை, உயிர்த்தெழுந்த மகிமையின் சாயலாகிய இயேசு கிறிஸ்துவை அந்த கண்கள் கண்டது. அதைத்தான் இந்த 13 நிருபங்களை அவர் எழுதுகிறார், மகத்துவங்களை எழுதுகிறார். எந்த ஒரு மனிதனும் எழுதாத காரியங்களை, மகத்துவங்களை, இன்சைட்டை அவர் எழுதுகிறார். பரலோகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அவர் எழுதி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவையும், இயேசு கிறிஸ்துடைய சிலுவையும், இயேசு கிறிஸ்துடைய பாடுகளையும், அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர் வானத்திலிருந்து திறந்து கொடுக்கிறார். வானத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் என்றால் அது வானத்தின் வாசல் அவருக்காக திறந்து கொடுக்கப்பட்டதான ஒரு வாசலாய் காணப்படுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை அவருடைய கண்கள் முகமுகமாக கண்டது. பிரியமானவர்களே, நாமும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை காண வேண்டிய, எதற்காக? அவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளும்படியாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலே ஒரு வல்லமை உண்டாகிறது, ஒரு மகிமை காணப்படுகிறது. அந்த வல்லமையை நாம் சுதந்தரித்து கொள்ளும்படியாக நாம் இந்த காரியங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். Thirdly, the resurrection brings victory. உயிர்த்தெழுதல் நமக்கு வெற்றியை கொண்டு வருகிறது. Resurrection brings victory. The resurrection of Jesus is not just a spiritual concept. It is a concrete victory over sin, death, and the enemy of our soul. உயிர்த்தெழுதலானது நமக்கு ஒரு பெரிய வெற்றியை உண்டாக்குறதாயிருக்கிறது, மகிமையை உண்டு பண்ணுகிறதாயிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவங்கள், ஸ்ட்ரகிள், நம்முடைய சத்ருவினால் வருகிற, எனிமியினால் வருகிற ஆபத்துகள், விபத்துகள், கோபங்கள், எரிச்சல்கள், இவைகள் எல்லாவற்றிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு ஒரு வெற்றி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எங்கே இருந்து வருகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலிலே இருந்து வருகிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு இந்த வெற்றி உண்டாக்கப்படுகிறது. பவுல் எழுதும்போது கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்தில் எழுதுகிறார். 1 Corinthians chapter 15 verses beginning from 55 to 57. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 55 நாம் பார்க்கும்போது, மரணமே உன் கோர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? ஓ டெத், where o death is your victory, where o death is your sting. But thanks to be God, He gives us the victory through our God. பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாய பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் உண்டாகிறது. உயிரோடு எழும்பின இயேசு கிறிஸ்துவினாலே ஜெயம் உண்டாக்கப்படுகிறது. மரணத்தை விட்டு நம்மால் பிரித்து விட முடியாது. இந்த உலகத்தில் அநேக மெடிசின் உண்டு. எப்பேற்பட்ட சிக்காக இருந்தாலும் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் போகும்போது முடிந்த அளவு அவர்கள் நம்மை குணமாக்கி விடுவார்கள். ஆனால் ஒரே ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுமானால், த டெத், அதற்கு தேர் இஸ் நோ மெடிசின். ஒரு மரணம் ஏற்பட்டு விட்டால் மரித்த ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பதற்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு மெடிசனும் இல்லை. எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் சரி, ஒரு மரித்து விட்டால் மரித்தது தான். ஆனால் வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசிப்பாயானால் நீ மரித்தாலும் பிழைப்பாய். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன்
என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். இட்ஸ் a good medicine, right? மரித்தாலும் அவன் பிழைப்பான். மரணம் உங்களை மேற்கொண்டாலும் உங்களுக்கு பிழைப்பு உண்டு. மரணத்திலிருந்து உங்களை மேற்கொள்வதற்கு இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு விடுதலை தருகிறதாய் காணப்படுகிறது. நிர்பந்தமான பாவியாய் காணப்படுகிறேன், என்னை விடுதலையாக்குவதற்கு யார் என்னை விடுதலையாக்க முடியும்? பவுல் சொல்கிற வார்த்தை, இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? உயிர்த்தெழுதலினாலே உருவாக்க முடியும். உயிர்த்தெழுதலானது உங்களுக்கு விடுதலை தருகிறதாயிருக்கிறது. அவரே நமக்கு வெற்றியை தருகிறவராயிருக்கிறார். இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை தருகிறவராயிருக்கிறார். ஒருவேளை மரணத்துக்கு அருகாமையிலே டெத் பெட்டிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நினைத்தால் உங்களை ஜீவனை மறுபடியும் தர முடியும். டாக்டர்ஸ் கைவிட்டு விடலாம், ஹாஸ்பிட்டல் கைவிட்டு விடலாம், ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை தர முடியும். அவருடைய ஜீவன் சிலுவையிலே கொடுக்கப்பட்டது. எல்லாரும் நினைத்தார்கள் அவரை சிலுவையில் அறைந்து விட்டார்கள், சரீர பிரகாரமாக அவரை கொலை செய்து விட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஜீவன், கிறிஸ்துவுக்குள் காணப்பட்ட ஜீவனை அவர்களால் கொலை செய்ய முடியவில்லை. அந்த ஜீவன் நமக்குள்ளாக வெளிப்பட்டது. அந்த ஜீவன் நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. அந்த ஜீவன் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ளாக உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறபடியினாலே உங்களை ஒருவனும் ஒரு காலம் அழித்து விட முடியாது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்கிறது. Romans chapter 8 verse 37. In all these things we are more than conquerors through him who loved us. இவைகளெல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் நாம் ஜெயம் கொள்கிறவராயிருக்கிறோம். Through Jesus Christ we can conquer. நமக்கு வெற்றி உண்டாகிறதாயிருக்கிறது. இந்த வெற்றியை அவர் தருகிறவராயிருக்கிறார். He is our champion. நமக்கு முன்பாக செல்கிறவராயிருக்கிறார். 2 ஆர்மி போர் செய்கிறது என்றால், ஒருவேளை ஒருவருக்கு ஒரு பழைய காலத்தில் ஏன்சியன் டைமில் அவர்கள் ஒருவரோடு கூட பேசுவார்கள். உங்களிடத்திலிருந்து ஒரு பலவானை கொண்டு வாருங்கள், இந்த பக்கத்திலிருந்து ஒரு ஸ்ட்ராங் பர்சனை கொண்டு வாருங்கள், 2 பேரும் ஒருவருக்கொருவர் மோதிக்கொள்ளட்டும், ஃபைட் பண்ணட்டும். இதில் எந்த ஸ்ட்ராங் பர்சன் வின் பண்ணுகிறாரோ அவர்களுக்கு எங்கள் தேசத்தை நாங்கள் விட்டு விடுகிறோம். சில வேளையில் அந்த 2 ராஜாக்களுக்கும் இடையே நடைபெறுகிறதான ஒரு அக்ரிமெண்ட். இன்றைக்கு சாத்தானுடைய சேனைகள் ஒரு பக்கம் நிற்கிறது, இயேசு கிறிஸ்துடைய சேனை ஒரு பக்கம் நிற்கிறது. நாம் நம்பி இருக்கிறவர், நம்முடைய ஸ்ட்ரெங்க், அவர் ரெஃப்யூஜ், அவர் ஸ்ட்ராங் டவர் இஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். He is in front of you. He is in front of our army. The opposite side, பிசாசானவன் என்று கொண்டிருக்கிறான். Our enemy is standing opposite side. 2 பேரும் போர் செய்யும் போது, சண்டையிடும்போது யார் வெற்றி பெறுவார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். He is our champion. He is our refuge. He is our strong tower. He is our mighty warrior. He is our promise keeper. He is our miracle worker. அவர் நமக்காக போரிடுகிறவராயிருக்கிறார். அவர் நமக்கு வெற்றி தருகிறவராயிருக்கிறார். உயிர்த்தெழுதலானது நமக்கு வெற்றியை தருகிறவராயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், அவரே நமக்கு வெற்றியை தருகிறவராயிருக்கிறார். We are simply followers of Jesus Christ. We are disciples of a risen King. His resurrection brings deliverance. His resurrection brings power, and his resurrection brings victory. Deliverance, power, victory. That means you are bound. You are not bound. You are not helpless, and you are not defeated. You are free, empowered, and more than a conqueror through him who lives forever and forever, who lives in us, who lives in our life. Jesus Christ is risen.
Christ is risen. He is risen indeed. Amen. Glory to God. Shall we commit ourselves? Let's all stand for a minute.